ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்கிறதா இல்லை நான் ஏமாந்துருக்கேனான்னு சொல்கிறதா தெரில. பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தருமபுரியிலேருந்து மும்பைக்கு டிக்கெட் போடணும்னு சொன்னார். நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ தருமபுரி டு லோக்மானிய திலக், அது மும்பையில் தான் இருக்குது. 20ஆம் தேதி போடணும்னு சொன்னால் அப்படி 20ஆம் தேதி போட்டு செக் பண்ணலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டு 15 காட்டுதுங்களா? சரி, ஈரோட்லேருந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈரோடு போட்டு அதே டேட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி போட்டு செக் பண்ணுறேன். ட்ரெயின் நம்பரும் வேணால் செக் பண்ணிக்கிங்க. சிபிஎல்டி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான். பாருங்கள், 77 அவைலபிள் காட்டுது. என்னடா, நம்ம தருமபுரியிலேருந்து அவங்க மும்பை போகணும், ஆனால் ஈரோட்டில் டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. இது என்னன்னு எனக்கு புரியல. சரி, இது டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜங்ஷன் போய் கேட்டோமோ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் தருமபுரியிலேருந்து டிக்கெட் புக் பண்ணலாம், என்ன ஈரோட்லேருந்து புக் பண்ணிக்கிங்க, ஆன்போர்டிங் தருமபுரி கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போது ஈரோட்டில் புக் பண்ணி ஆன்போர்டிங் நான் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் ஈரோடு காசு நீ கொடுத்துரு அப்படின்னு அவங்க கேட்கல. ஏன் ஈரோடில் 77 அவைலபிளாக இருக்குது, ஆனால் தருமபுரியில் 15 வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது? இது என்ன காரணம் தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள்.